ஹார்மோஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 5 நாடுகளை சேர்ந்த சரக்கு கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், நட்பு நாடுகளாக கருதும் குறிப்பிட்ட சில நாடுகளின் வணிக கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்வதற்கு அனுமதி அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் இந்த பாதையில் பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தங்களது எதிரி நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் இந்த நீர்வழி பாதை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் ஹார்மூஸ் நீரிணை வழியாக இந்தியாவிற்கு வரும் சரக்கு கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து வர புதிய திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தியுள்ளது. இதற்காக இந்திய கடற்படையைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்கள் ஹார்மூஸ் நீரிணை அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் அடுத்த 74 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த 1 மாதத்திற்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக அளவில் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு இந்தியருக்கும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் சீராக விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு கட்டுப்பாட்டு ஆணையம் தொடர்ந்து உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களின் உற்பத்தியை 40% அதிகரித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து ஏற்கனவே பெறப்பட்டு இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் ஒன்றிய அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், உள்நோக்கத்தோடு வதந்திகளை பரப்பி பீதியை ஏற்படுத்தினால் அரசு நடவடிக்கை எடுக்க தயங்காது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.